ஹாய் எலியா ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நாள் கேட்போட்டோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ரூம் டூரை தான் லெக்சரரோட ரூம் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லைட்டா காமிச்சிருவோம். அதுல இல்ல நம்ம அது நல்லா இல்ல, வேண்டாம். ஆர்டர் பண்ணுமா? நிறைய குப்பை உள்ள நிறைய இருக்கு, ஜாமான் அவ்வளவு. குப்பைலங்க வந்து gift எல்லாமே உள்ள அப்படியே இருக்கு, மேல எடுத்து வைக்கல, இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. அந்த ரூம் அப்படியே இருக்கு, எல்லாமே கழட்டி அங்க தான் வச்சிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹோம் டூர்ல லெக்சரல் மாஸ்டர் பெட்ரூம் டூர். ஓகே, ஏதோ ஒன்று பெட்ரூம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நான் அதில் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருக்கோம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். அப்போ நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நிறையா. அதுமாதிரி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, 2 பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நம்ம ரூம், நம்மளோட ரூமு. ஸோ ஹாலில் இருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிவி ஷோகேஸ் இருக்கா. டிவி ஷோகேஸில் இருந்து இப்படி நம்ம வந்தோன்னா நம்மளோட பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமுக்கு ரைட் சைடில் தான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தென்காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த ஃபோட்டோ கவர் கூட பிரிக்காமல் அப்படியே இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ எங்கேயாவது மாட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ நல்லா லாங்காக நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நல்லா லாங்காக நீளமாக இருக்குது. நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே அழகாக வச்சாச்சு. சளி பிடிச்சிருக்கு, அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தோம் சொல்லு? இது பீச்சில் சுபாஷ் எடுத்த ஃபோட்டோ. என்ன பீச்? புதுப்பட்டினம் பீச். அப்படியா? தெரில, அங்கே வச்சு எடுத்த ஃபோட்டோ. இது கேரளா போகிற வழியில் அந்த பாலம், அந்த பிரிட்ஜ் அந்த அந்த ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. ஜெயம் ஷூட்டிங்கு, ரஜினியோட முரட்டுக்கால பட ஷூட்டிங்கு, நிறைய படத்தோட ஷூட்டிங். அந்த பாலத்துக்கு கீழே எடுத்த ஃபோட்டோ. இது வந்து மஞ்சு தான் எடுத்தாங்க. ஆமாம், மஞ்சு அப்போ வந்து அந்த டயத்தில் அபார்ஷன் ஆன டயத்தில் நம்மளை என்னை பார்க்க வந்திருந்தாங்க, அப்போது எடுத்தாங்க இந்த ஃபோட்டோ. ஸோ ரொம்ப நாள் ப்ரமோஷனுக்கு வந்து அப்படியே கவரோடையே இருந்துச்சு. இதை வந்து தம்பியோட ரூமில் சைடில் ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தம்பி டூருக்கு ரூம் டூர் போடும்போது அதை நான் காட்டுறேன். அங்கே மாட்டலாம் நினச்சேன், லெச்சு வந்து இங்கே மாட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இங்கே மாட்டியிருக்கோம், நல்லா இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எதுக்கு திறந்த நீ, நம்ம வெளியில் நம்மளோட மெயின் டோரில் வந்து இந்த மாதிரி பாசி மாட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே பாசியே நம்ம ரூமில் ஒன்று, தர்ஷன் ரூமுக்கு ஒன்று என்ட்ரன்ஸில் மாட்டியாச்சு. ஸோ வேண்டான்னா இப்படி நம்ம வந்து இதோட ரோப் போட்டு நாட் பண்ணி வச்சா இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி லூஸாக விடவா, இல்லை இந்த மாதிரி இப்படி ரோப் போட்டு கட்டி இந்த சைடில் வைக்கவா? கட்டினா நல்லாவே இல்லை. ஸோ நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து கட்டுவோன்னு நினைக்கிறேன், லெச்சு வந்து கட்ட வேண்டாம் இப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன தம்பி இருக்கான், பிடிச்சி இழுத்துருவானோ அந்த மாதிரி ஒரு பயமாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் நம்மளோட ரூமோட டோர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. உட்டு தான் திறக்கோதடா இறான், நான் சொல்லும் போது தான் நீ திறக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரோஸ் கோல்டில் வந்து ஒட்டியிருக்கிறாங்க ஒரு மாதிரி காயில் மாதிரி. அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் மகேசஸ், அவள் பேர் மகேஸ்வரி, பட் நாங்கள் காலேஜிலேருந்து ஃபுல்லாகவே அவளை மகேசஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அந்த மகேசஸ் வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தான். எங்கள் ராஜபாளையத்தில் இருந்து என்னை பார்க்குறதுக்கு அவள் ஃபேமிலியோடு வந்திருந்தா. அப்போது எனக்கு அவள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் இது எங்கேயாவது வையே அப்படின்னா. ஸோ ஓகே, ரூமுக்கு போகிற வழியிலேயே அப்படியே இந்த பெயிண்ட் கலர்லேயே அது அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு நல்லா, என்னடா. ஸோ அதனால் நம்ம அதை வந்து அவள் வாங்கி கொடுத்தது வந்து இங்கே வச்சாச்சு. மாட்டிட்டு நான் அவளுக்கு எடுத்தும் காமிச்சிட்டேன். இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் வந்து டோர் திறப்பேன், ஓகேவா? இருங்க, திறக்கலாமா? வாங்க, வெல்கம் டு அவர் ரூம். ஸோ பின்னாடி அசிங்கமாக துண்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். கிளார் அடிக்குதோ? இல்லை நல்லா தானே இருக்கும், ஓகேவா? இப்படி இருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதோட டூர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக. இது வந்து எங்கே வாங்கினீங்கக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமேசானில் தான் வாங்கினேன். 1500 சம்திங் வந்துச்சு. இது வந்து 4 ராக்காவும். இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு
இது என்னன்னு பார்ப்பீங்க, ராக்குக்குள்ள ராக்கு, அது பூரா ராக்குக்குள்ள ஒரு ராக்கு காசு. மூடு. அதனால் அது வாங்கினேன். அப்புறம் இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதா என்னோடய மேக்கப் ப்ரஷ் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் இது வாங்கியாச்சு. இப்படியே ஓப்பனாக இருக்கணும், சரி விட்டுருவோம், யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, இது நம்மளோட கட்டில் பார்த்துருப்பீங்க கன்ஃபார்ம். ஸோ கட்டிலில் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, வெயிட் பண்ணுங்கள், நல்ல சௌகரியமாக உட்காந்துக்கிறேன். என்ன என்ன ஃபோட்டோ? யார் ஃபோட்டோ? தம்பியோட இந்த ஃபோட்டோ ஏன் ஸ்பெஷல், எதுக்கு ஸ்பெஷல், ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ. அதில் தர்ஷ்குட்டியுமே செம க்யூட்டாக இருப்பான், அழகாக இருப்பான். அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து பார்த்து நானாமா இதுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். வந்து இங்கே இந்த இடத்துல மாட்டினது வந்து கரெக்டாக இருக்குன்னு எங்களுக்கு தோணுச்சு. பட் உண்மையிலேயே இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது, இந்த ரூமுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோவுமே இங்கே மாட்ட போகிறது கிடையாது. நம்ம இன்னும் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு, அது வந்து நாங்கள் எப்பயுமே ரெகுலராக நாங்கள் மாட்டுற ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி நீங்கள் கட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட கட்டில் வந்து இங்கே தான் இப்படி தான் இருக்கும். இந்த சைட் தலை வச்சு இந்த சைட் கால் நீட்டி படுப்போம். ஏன்னா நம்ம கீரமங்கலம் வீடு இருக்குது பார்த்தீங்களா, எது நம்ம கீரமங்கலம் வீடு, அந்த வீட்லேயுமே நம்ம இப்படி தான் படுப்போமோ. ஆமாம், அந்த வீட்லேயுமே நம்ம இங்கிட்டு தலை வச்சு இங்கிட்டு கால் வச்சு தான் படுப்போம். ஸோ எல்லாமே சாஸ்திரப்படி இப்படி தான் படுப்பாங்க. அதனால் நம்ம இங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டி நம்ம படுக்கிறோம். ஸோ மெத்தை வந்து அன்னைக்கு நீங்கள் இது பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும் மெத்தை. இப்போ வேறு போரை விரிச்சாச்சு, அந்த போரை துவைக்க போட்டாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் அந்த சைட் போயிருங்க மிஸ்டர் லக்ஷ். ஸோ நாங்கள் தூங்கி எந்திரிச்சு முடிச்சதுமே எங்கள் பையன் ஃபோட்டோவை பார்ப்போம். பக்கத்தில் தானே படுத்திருப்பான், அவன் மூஞ்சி பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது, பட் இருந்தாலுமே அவனோட ஃபோட்டோ வந்து இந்த ரூமில் மாட்டியாச்சு. இந்த ஃபோட்டோ என்ன ஸ்பெஷல்னு நீ சொல்லு பார்ப்போம். இது தெரியலையே, சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? முடி வெட்டினதுல ஃபர்ஸ்ட் முடி. எஸ், நாங்கள் தர்ஷ்குட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு முடி வெட்டணும், மொட்டை போட்டுட்டு. அதாவது 1.5 வயசு இது அவனுக்கு. இது 1.5 வயசு தான் வச்சு அவனுக்கு. செகண்ட் பர்த்டே வரவே இல்லை அவனுக்கு. 1.5 வயசு அவன். ஆமாம், அந்த 1 வயசு அந்த சம்திங்கில் வந்து ஒரு மொட்டை போட்டோம் அவனுக்கு. அந்த டயத்தில் லைட்டாக முடி வளர்ந்துச்சு அவனுக்கு. அப்போம்போது நம்ம வந்து ஹேர் கட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்து சைடில் வந்து விட்டோம், குடுமியை விட்டோம். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவனுக்கு குடுமியை வளர்த்தோம். அண்ட் சைடில் கட் பண்ணி இதுவும் போட்டோம். இந்த ஃபோட்டோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவோட வால்பேப்பர் இந்த ஃபோட்டோ தான். இப்போ இதான் இருக்குதுன்னு நினைக்கேன், தெரில மாறிச்சா என்னன்னு தெரில. ஆனால் எங்கள் அப்பாவோட ஃபோன் வால்பேப்பர் இது தான். அப்புறம் நாங்கள் இந்த ஃபோட்டோ வந்தப்போ இந்த ஃபோட்டோ தான் எல்லா ஃபோன்லேயுமே இந்த ஒரு ஃபோட்டோ வால்பேப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். செம க்யூட்டாக, என்ன மாதிரியே அவ்வளோ அழகா செம்ம க்யூட்டிங்காக இருப்பான். அந்த லைட் போடு, மேலே உள்ள லைட்டை போடு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக். இது வந்து நைட் ஆனாலும் அந்த லைட் தெரியுமா, அந்த கிளாக்கு. ஸோ இந்த கிளாக் வந்து நம்ம ஹாலில் மாட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கிளாக்கை வந்து மாட்டுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, எதுக்கு நாங்கள் அந்த கிளாக் ரூமில் மாட்டலாம்னு நினச்சோம்னா எல்லாமே ஒரு மாதிரி உட்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை வந்து மாட்டோம்னு நினச்சோம். நிறைய பேர் வந்து அதை வந்து ஹாலில் மாட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால உங்களோட சொல்லுக்கு இணங்க நாங்கள் வந்து இதை வந்து ரூமில் மாட்டியிருக்கோம். அதனால ஹாலில் மாட்டிருக்கோம். பாருங்கள், டைம் பாருங்கள், எத்தனை மணிக்கு நாங்கள் வீடியோ எடுக்கோம் உங்களுக்காகன்னு. ஏன்னா இப்போ தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாவுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் பேசிட்டு சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே கையோட வீடியோ எடுக்கும் உங்களுக்காக. டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னால் கோச்சிக்காதீங்க. அதனால் இந்த கிளாக் வந்து நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம். அண்ட் இது கதவுக்கு பின்னாடி காமிச்சிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதவு பூட்டும் போது இது பின்னாடி எதுவுமே இருக்குன்னு தெரியாது. பட் திறந்து பார்த்தா தெரியும், என்னோட 2 ஹேண்ட்பேக் இருக்கும். இதில் வந்து இந்த சும்மா இந்த என்ன சொல்கிறது, இந்த மைக்கு, அந்த ஜாய்ஸ்டிக்கு, இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் உள்ள. இது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெச்சோட 1 டைம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இதை ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்னாடி எங்கேயாவது வெளியே போகும்போது இன்னொரு வாட்டி போட்டுட்டு அவங்க வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களோட பெல்ட்டு, நிறைய பெல்ட் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லாம் வீடு ஷிஃப்ட் ஆனாலும் எங்கே வச்சுன்னு எனக்கு எங்கேயாவது வச்சுருவாங்க தூக்கியாமே, அதனால் மறந்துடும். அதனால் இது வந்து அங்கே இருக்குது.
இப்படி 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 க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பொட்டிக்குள்ளே இருந்த பாய் காணாமல் போச்சுங்கிற மாதிரி அது காணாமல் போய் பூட்டு ஏசி ஓடுற பூட்டிடவா? ஏசி ஓடுதாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் இது வந்து எங்களோட பாத்ரூம் உங்கள் எல்லாம் தெரியும். பாத்ரூமே நான் காட்டுறோம். அதில் ஒரு சின்ன ஃபிட் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் சும்மா லைட்டாக மட்டும் காட்டுறோம் உங்களுக்காக. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்து இங்கே வச்சு தான் நாங்கள் துவைச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்காக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒன் சைடு மட்டும்தான் லெச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ள கொஞ்சம் கசமுசான் தான் இருக்கும். அவன் எடுத்து அப்படி கசமுசா வச்சிருப்பான். என் வீரெல்லாம் இதை விட கேவலமாக இருக்கும். கேவலமாக இல்லை, அடுக்கி ஒரு பேக்குள்ள வச்சது அது ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி, வாஷிங் மிஷின் வந்து இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். சுவிட்ச் போர்டு மட்டும் அது நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து விண்டோ இருக்குது இங்கே. இதை எடுத்துட்டோம்னா பயங்கரமாக வெளிச்சமாக இருக்கும், அப்படியே தெரியும். இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் வாங்கியிருக்கு, மாட்டாம வச்சிருக்கோம். ஆக்சுவலி கம்பிக்கு எல்லாத்துக்குமே கொட்டேஷன் கேட்டாச்சு. இன்னும் நம்ம வந்து கடைக்கு போகிறதுனால வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே நாங்க மறந்துருதோம், ஒண்ணு விட்டுருதோம் அப்படியே. நம்ம நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன், வீடு கட்டுறீங்க பண்றீங்க அப்படின்னா பால் காய்ச்சிக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு பால் காய்ச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாது, கூட நகர்த்த முடியல. உண்மைக்கே ஒண்ணுமே பண்ண முடியாது. சஜஷனா நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. நீங்க இது மாட்டணும் அது மாட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே மாட்டணும்னு நினைக்கிறது எல்லாமே மாட்டிட்டு உள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் மாட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தஷ்குட்டிக்கு டானிக், அவனுக்கு வந்து ஃபீவர். ரித்துவோட பர்த்டேக்கு வந்து நம்ம இங்கே போயிருந்தோம் தெரியுமா, தென்காசி போயிருந்தோம். அப்போம்போது அவனுக்கு காய்ச்சல். ஸோ அங்கே போயிட்டு அவனுக்கு மாத்திரை வாங்கிட்டு அப்படியே வந்தோம். போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக லீவு தான் ஐயா. அண்ட் இதுக்குள்ளே ஃபுல்லாமே என்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. மேலே வந்து சாரீ, புது சாரீ, பால் காய்ச்சிக்கு வந்த சாரீ, பால் காய்ச்சி சாரீ எல்லாமே மேலே இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டாப்ஸு, சுடிதார் எல்லாமே இருக்குது. அதை ஒதுக்க போகிறேன், ஒதுக்கணும். அதை ஒதுக்கிட்டு இதில் இருக்கும். அது கீழே நைட் ட்ரெஸ், ஃபேண்டு, டவுசர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேன் யாருக்காக இந்த ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அக்கா வந்து கிஃப்ட் கொடுத்தது நம்ம பால் காய்ச்சிக்கு. இந்த ஃபேன் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு செம்ம வேக்கும், ஏசி ஓடும், இந்த ஃபேனும் ஓடும், எனக்கு இந்த ஃபேனும் ஓடும். அப்போனா தான் எனக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷனாக, அது என்ன சொல்கிறது, அதுதான் நல்லா இருக்கும். என்னை பார்க்க அழைச்சி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மேன் இந்த துண்டை இங்கே போடக்கூடாது மேன், வீடியோக்காக அப்படியே நடிக்கணும். இங்கே நாங்கள் இங்கே தாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு குப்பையாக வச்சு போனாங்க. துவைச்சி அந்த ட்ரெஸ்ஸை இங்கே போட்டுப்போம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கலர்னா இங்கே நான் போட்டுப்பேன், வெளியில் ஏதாவது எடுத்துனா இங்கே போட்டுப்பேன். இப்படி தான் எனக்கும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான். வீடியோக்காக கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக நாங்கள் அழுக்கு துணி வச்சுப்போம். அதையும் காமிச்சிருவோம், தப்பு இல்லைல்ல ஒன்றும். ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ட்ரெஸ் எல்லாமே இதுக்குள்ளே காமிச்சு நான் உண்மையை சொல்லிட்டேன் வீடியோவில், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இது ஃபுல்லாகவே ஃபோன் வைக்க, ஏசி ரிமோட் வைக்க, எங்களுக்கு உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல். தர்ஷன் ஹோம்ஒர்க் பண்ணால் எரேசர், ஸ்கேல் எல்லாமே இங்கே வச்சுப்போம். அண்ட் வைஸ் வந்து நம்ம வீட்டில் தான் 2 நாள் இருந்தேன். தர்ஷனுக்கு வந்து லவ்னு சொல்லி ஒரு கீ செயின் கொடுத்துட்டு போயிருக்கா. அதை ஞாபகமாக என் பையன் தலைமாட்டிலே வச்சுருக்கான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட அண்ணன் மகிழன் வந்து அவனுக்கு வந்து காப்பு கொடுத்துருக்கானா. இந்த காப்பே அவன் வந்து ஞாபகார்த்தமாக அவன் தலைமாட்டிலே வச்சுக்கிறான். அவன் என் மகன் அப்படி பண்ணுறான். எப்படி இருக்கு சொல்லுங்கள். அப்புறம் இந்த லைட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது நம்ம அறந்தாங்கில தான் வாங்கணும். நிறைய பேர் அக்கா அறந்தாங்கில் அந்த லைட்டு கடை இருக்குது, இந்த லைட்டு கடை இருக்குது. நாங்கள் இந்த லைட்டு கடை வாங்கி முடிச்சுட்டு ஒரு சைடு நாங்கள் சங்கீதா சில்க்ஸுக்கு போயிட்டு நாங்கள் வரோம். அப்போது பார்த்தா ஒரு லைட்டு கடை இருக்குது. என்னடா இது தனியாகவே இருக்குது, என்னடா இது நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் லைட் கடையாக படுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த 2 ஃபேனுமே நம்ம ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஹாலில் வாங்கின அந்த 2 ஃபேன் மட்டும்தான் என்ன சொல்கிறேன்னா ஓட மாட்டுக்கு, காற்று வரல. பட் ஆனால் இந்த 2 ஃபேனும் அப்படி இல்லை. இந்த ஃபேனும் சரி, நம்ம டைனிங் ஏரியாவில் இருக்கிற ஃபேனுமே சரி சூப்பராக ஓடிட்டு தான் இருக்குது, நமக்கு பயங்கரமாக ஓடுது. அண்ட் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தை மாமா வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் அன்பளிப்பாக கொடுத்தது. கிஃப்ட்லாம் அன்பளிப்பு, ஓகே. பாத்ரூமில் வந்து நம்ம இதை வாங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த இதுதான் இப்போ நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து தொடச்சா இது பேருது, போகாமலாம் இல்லை, தொடச்சா இது வந்து பேருது நமக்கு. வாஷ் பேஷனுமே மாட்டிட்டோம் நம்ம.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு 2 சைடு ப்ரஷ் வச்சுக்கலாம். தம்பி விட்டு ப்ரஷ்ஷு, எங்களோட ப்ரஷ் வச்சுக்கிறோம். அப்புறம் பாடி வாஷு தம்பியோட இது வந்து இங்கே இருக்குது. அப்புறம் தம்பியோட இது சேவிங் அந்த மிச்ச ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது இது எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களால் வந்து கண்ணாடி மட்டும் வாங்க முடியல, ஸ்டோரேஜுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம், அமேசானில் வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 1000க்கு இது ஒர்த்தான் கேட்டால் ஒர்த்து. ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் வைக்க முடியாது நம்மளால், லைட்டான வெயிட் வச்சுக்கலாம் சூப்பராக நம்ம. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு தனியாக இது கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் வாஷிங் மிஷின் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டரோட லைன் இருக்கா, ஸோ அந்த லைனை வந்து ஒயரில் இழுத்து வச்சுப்போம். இந்த பைப் வந்து வெளியில் வரைக்கும் நமக்கு வந்துடும். இந்த இருக்கு பாருங்கள், இதில் மாட்டி இதில் வெளியில் வரைக்கும் வந்துடும். வந்து நாங்கள் இந்த ஒயரை வந்து வெளியில் வச்சுட்டு சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுண்டா பேசுடா. சரி, இதுதாங்க இதுதான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் நினச்சேன். இந்த இது மாட்டிட்டிங்கன்னா காட்டுங்க நிறைய பேர் சொன்னீங்க. அதான் அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வெளியில் இந்த வாஷிங் மிஷின் ஃபர்னிச்சர் டூர் வச்சப்போ எப்படிக்கா வாஷிங் மிஷின் இங்கே வச்சு உள்ளே ஏற்றுட்டீங்களான்னு கேட்டிங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே தான் ஏற்றி வச்சுட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து பத்தலை. அப்புறம் லெச்சு போய் அதே மாதிரி பைப்பை நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ லைட்டாக நம்ம இந்த சைடு இழுத்து நம்ம வச்சு பைப் வச்சு இழுத்தாலே நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து யூசேஜ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. வாஷிங் மிஷினோட யூசேஜும் ஏர் ஃப்ரையரோட யூசேஜ் வீடியோவும் போடுங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதையும் போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரூம் டூர். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்ம் லைட்டு வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் லைட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வார்ம் லைட் கொடுக்காம ஒரு ரெண்டுமே ஒயிட் லைட்டாகவே கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நைட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கீழே இருக்கிற விடி லைட் தான் எனக்கு. இப்போ நாங்கள் இருந்த வாடகை வீட்டில் எதுலேயுமே இந்த மாதிரி லைட் இல்லை. எங்கள் அண்ணன் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த மாதிரி போடுவாங்களான்னு பார்த்தேன், போட்டாங்க. இது வந்து எனக்கு என்ன லைட் இல்லாமல் தூக்கமே வராது. இருட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு குட்டி விடி லைட்டாவது எனக்கு எரியணும். அதனால் அது வந்து நல்லா யூசேஜாக இருக்குது. இந்த கண்ணாடி இந்த இதெல்லாம் ஸ்க்ரீன் போட்டுட்டோம். வேறு நான் கிச்சன் வந்து சிமினி போட சொல்லியிருந்தீங்க, ஓகேவா? கிச்சனுக்கு வந்து சிமினி போட சொல்லியிருந்தீங்க. அதை போட்டுட்டு ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக போடுறோம். அண்ட் அப்புறம் வந்து ஹாலில் வந்து வெளியில் வந்து கண்ணாடி மாட்டிட்டாங்க. அது வந்து ஃபுல் ஹோம் டூரில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறோம் எல்லாமே. வேறு எந்த ஒரு கரெக்ஷனுமே நம்ம ஹாலில் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அந்த ஒரு கரெக்ஷன் சொன்னீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். அப்புறம் வந்து நம்மளோட டிவி யூனிட்டில் வந்து ஒரு செடி தொங்குதில் அது வேண்டான்ட்டாங்க நிறைய பேர். அதை போடாதீங்கக்கா நீங்கள். அண்ட் ஒரு சில பேர் அது நல்லா இருக்குது, வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்குன்னாங்க. அதனால் வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் அதை வச்சுக்கிறோம். அப்புறம் வெளியில் நிலையில தொங்க விட்டுருக்கீங்க, அதுவும் வேண்டாம், நீங்கள் அதை எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். சும்மா சுருனே மறந்துட்டேன் அப்படியே. சும்மா வந்து எப்படின்னா நாங்கள் தெங்காசிலேருந்து வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை, அதனால் அப்படியே வச்சுட்டாங்க. அதனால தான் ஒன்று அதை எடுத்துரும். நிறைய பேர் சொல்லிட்டீங்க எடுத்துரும். வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் வைங்க. நீங்கள் வச்சுதான் இருக்கு. நீங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது இல்லையா இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் எப்பயுமே சந்தன குங்குமம் வச்சு தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை நான் விளக்கு போடுதும் போது கண்டிப்பாக அங்கே சந்தன குங்குமம் வச்சிருவேன். ஓகேவா? வேற நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. வேலனுக்கு மொட்டை போட்டுட்டீங்க, ஏன் நீங்க போகலை, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வியெல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அது எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட முடிஞ்சால் நாங்கள் போட்டு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். சந்திக்கும் வரை உங்களுடைய லே கப்பல்ஸ் லெக்சரல். பாய்.